கட் ஆயிட்டே என்னலாம் ஞாபகம் இருக்கு கண்ணா? இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல உங்களுக்கு? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அது இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் பார்த்து? இதெல்லாமாவது அப்பப்ப பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல வந்து ரீகேப் பண்றேன். ஃபிக்ஸ்ட் அசெட்னா லேண்ட், பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷனரி, ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ். கரண்ட் அசெட்ஸ் ஆர் தோஸ் அசெட்ஸ் which exist for less than 12 months. அப்புறம் கரண்ட் அசெட்ஸ்ல வந்து ஸ்டாக், டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் எல்லாமே அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் லயபிலிட்டீஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம் டெட் predominantly less than 12 months. கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டின்றது ஃபேவரபிள் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன். ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டரோட ஃபார்முலானா எல்லாமே க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர். ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ் நம்பர். க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைட் பை க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா தேவ்? இது ஞாபகம் இருக்கா? கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ். Opening monetary liability plus increase minus decrease of monetary liability during the year less closing monetary liability. இது எதுக்கு அப்ளை பண்ணோம்? ஓகே, இது ஒரு சம் வருது பார்க்கலாம். ஓப்பனிங் பிளஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மைனஸ் க்ளோசிங். ஜெனரலா அது ஒரு ஃபார்மேட் தேவ். ஓகேவா? இது வந்து ஃபிஃபோனா என்ன கண்ணா? லிஃபோனா என்ன கண்ணா? ஆல்ரெடி மீனிங் என்ன? தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. ஃபிஃபோனா லிஃபோனா. ம். ஓகே. ஆஹா. அப்படியே மாத்தி சொல்றீங்க. மாத்தி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ம், ம். பழத்த யூஸ் பண்றது. பழச யூஸ் பண்றது. லிஃபோனா நீங்க சொன்ன மாரி ஆம் ரீசென்ட்டா வந்தத யூஸ் பண்றது லிஃபோ. ஓகேவா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன? லாஸ்ட்டா வந்தது, ரீசென்ட்டா வந்தது யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன? ஏற்கனவே பேக்லாக்ல ஒண்ணு வச்சிருப்போம்ல, அத எடுத்து யூஸ் பண்றது. ஓகேவா அது? குட். கேக்குது கண்ணா. எனக்கு தான் வந்து ஒரு மாரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. கொஞ்சம் பயமா இருந்தது. நேத்திக்குலாம் லேப்டாப்பே ரொம்ப ஸ்லோவா ஓப்பன் ஆச்சு தேவ். நேத்திக்கு கிளாஸே எடுக்க முடியல என்னால. பயந்து பயந்து ரைட். ஸோ தேவ் இப்ப வந்து இது 2 மார்க்ஸ் சம்ல வரும், 5 மார்க்ஸ் சம்ல வரும் கண்ணா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நீங்க அந்த ஓப்பனிங், க்ளோசிங்க கரெக்ட்டா எடுத்து எழுதிக்கோங்க கண்ணா. ஓகே. ஆம் பி இட் யுவர் கரண்ட் அசெட்ஸா இருக்கட்டும், கரண்ட்ல ஓப்பனிங், க்ளோசிங் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர், ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர், க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர். அதான் ஸ்டெப் 2. தேவ் நீங்க வந்து கண்ண மூடிட்டு சொல்லுங்களேன். ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? வெரி குட். க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் பை ஓப்பனிங். ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர் எல்லாமே க்ளோசிங் தான் தேவ். ஓகே. அந்த க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் ஒர்க் அவுட்டே பண்ணுவோம் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல. க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர், க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர். க்ளோசிங் இண்டெக்ஸ் கன்வர்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கு எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கும். இதுதான் வேரி ஆகும். ஸ்டெப் நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓப்பனிங் மானிட்டரிங் லியாபிலிட்டி ஆட் இன்கிரீஸ் லெஸ் க்ளோசிங். ஓப்பனிங் மானிட்டரி லியாபிலிட்டினா லியாபிலிட்டி கரண்ட் லியாபிலிட்டி இருக்கும்ல. அதுலேருந்து இன்டூ
ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர். இன்கிரீஸ்க்கு வந்து இப்ப இன்கிரீஸ் வந்து 24,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இன்டு ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர். க்ளோசிங்க்கு க்ளோசிங் யூஸ் பண்ணணும். புரியுதா கண்ணா? இது வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் கெயின் ஆர் அது ஃப்ரீக்வென்ட்டா கேட்கறான் தேவ். நெறைய வாட்டி கேட்கறான். போட்டோம். போட்டோம் தேவ். போட்டோம் தேவ். நான் போட்டு, அப்புறம் நீங்க ஹோம் ஒர்க்கா போட்டு, நீங்க அனுப்பிச்சு, அதுல உங்களுக்கு டவுட் வந்து, நான் கிளாரிஃபை பண்ணி திருப்பி நான் போட்டேன். இல்ல, இல்ல. இது சாம்பிள் சம் கண்ணா. சாம்பிள் சம்மோட ஃபார்மேட். இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்ல 6த், 7த், 8த், 9த். இது என்னன்னா கம்பெடிஷன் ஆஃப் நெட் கெயின் ஆன் மானிட்டரி ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க தேவ். அதுக்கு ஸ்டெப்ஸ் இது. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா யூ ஷுட் ஐடென்டிஃபை ஆல் த அசெட். ஓகே, யூ ஷுட் ஐடென்டிஃபை ஆல் த லயபிலிட்டி. கரண்ட் அசெட்டையும் கரண்ட்ல அத இது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்புறம் ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர், ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர், க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சுக்கணும். மூணாவது ஓப்பனிங் மானிட்டரி லியாபிலிட்டி ஆட் இன்க்ரீஸ் லெஸ் க்ளோசிங் மானிட்டரி லியாபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கணும். லயபிலிட்டினா அந்த கரண்ட் லியாபிலிட்டியோடது. அசெட் வந்து ஓப்பனிங் மானிட்டரி அசெட் ஆட் இன்க்ரீஸ். ஓப்பனிங்க்கு எப்பவுமே ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு ஆவரேஜ், க்ளோசிங்க்கு க்ளோசிங் யூஸ் பண்ணணும். புரியுதா தேவ்? அப்புறம் இந்த அசெட்ல இருந்து லியாபிலிட்டி மைனஸ் பண்ணோம்னா அது நெட் லாஸா நெட் கெயினா கிடைக்கும். இது ஃபார்மேட். ஓகேவா தேவ்? சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்னப்பா கொஸ்டின் எடுத்துக்கிறீங்களா? நான் அப்படியே வருவேன் தேவ். ஒரு சம்மா பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து பார்க்குறேன். ஓகே, இப்ப பாருங்க கண்ணா. டாபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டட் வித் கேபிட்டல் ஆஃப் 2 லட்சம் 1/1/2013 on which they purchased real estate property for that amount. சரியா? 2 லட்சம் 1/1/2023 பார்க்கலாம். பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 2013ல எப்போ எவ்வளவு இருக்கு? 120. ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் என்ன? 200. the company வந்து sold the property 2013ல வாங்கினதை 2016ல வித்துட்டாங்க. on the day general pricing index வந்து 180, specific price index வந்து 320. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். HCA, CCA, CPPல கால்குலேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க தேவ். CCA stands for current cost. இப்போ சேல் வேல்யூ எவ்வளோ? 4,20,000. காஸ்ட் வேல்யூ எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா தேவ்? கரண்ட் இது ஜெனரலா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இப்படிதான் சிம்பிளா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல இதுதான் லாபம். ஆனா கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட்ல என்ன சொல்றான்? நீ வந்து செல்லிங் பிரைஸ் அப்படியே எடுத்துக்கோ. அது ஏன்னா க்ளோசிங் அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ எடுக்க போற அந்த காஸ்ட் பிரைஸ எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும்? இண்டெக்ஸேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இண்டெக்ஸேஷன் ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ் அத பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட்ல வந்து இப்போ எவ்வளவு ரூபாய் காஸ்ட் பிரைஸ் 2 lakhs. அப்போ எனக்கு வந்து ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ? 320. ஓப்பனிங் ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ? 200. அப்போ 20,000 into 320 divided by 200 பண்ணும். க்ளோசிங்க்கு தான். க்ளோசிங் தான் வந்து நியூமரேட்டர்ல வரணும் தேவ். ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, ஓகே. எஸ், எஸ். பார்த்தே போடுங்களே தேவ். இது ஸ்டெப் 1 பார்த்து போடுங்க. நிதானமா போடுங்க. 2 lakh. கால்குலேட்டர்ல போடுங்க. ஓகே, சூப்பர். அப்ப வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் தான் நம்ம நியூமரேட்டர்ல எடுத்துக்கணும். ஓகேவா கண்ணா? சோ இன்டு 320 டிவைட் பை 200. அப்ப 3,20,000 வருது. அப்ப வந்து கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங்கோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ? 4,60 மைனஸ் 3 இந்த செல்லிங் பிரைஸ் டச் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதுதான் க்ளோசிங் ஓடது. அது டச் பண்ண மாட்டோம். இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, சிபிபி மெத்தட் என்ன சொல்றாருன்னா, HCA மெத்தட்ல இது, சிபிபி மெத்தட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி அதே நீ சேல் பிரைஸ் எடுத்துக்கோ. ஆ சூப்பர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ
ம். ஸோ 180/120 அப்பனா என்ன வரும்னா? ஒரே நிமிஷம் தேவ். நான் ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் கண்ணா. சிசிஏ மெத்தட்ல ஹோல்டிங் கெயின் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1,40,000 ஓகேவா? அப்புறம் வந்து அதே சிசிஏ மெத்தட்ல ஹோல்டிங் கெயின்னா எதுன்னு சொல்லிடுறேன் கண்ணா. ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின்னா என்னன்னு சொல்றேன். சிசிஏ மெத்தட்ல. நீங்க ஆக்சுவலா 2,00,000 ஆனா சிசிஏ மெத்தட்ல 3,20,000 அந்த 3,20,000க்கும் 2 lakhsன்றது தான் 1,20,000 ரியலைஸ்டு ஹோல்டிங். டூ டெர்மினாலஜிஸ் தே ஒன்னு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இன்னொன்னு ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆ கரெக்ட். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது வந்து சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். ஓகே. ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின் இதே காஸ்ட நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளோசிங் இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறதுக்கும் ஏற்கனவே நான் வந்து 1/1/2023ல பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதான் ரியலைஸ்டு ஹோல்டிங். புரியுதா? ஓகே. அடுத்தது அடுத்த கான்செப்ட் பாருங்க. இது வந்து சிபிபி சிபிபி வந்து கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி 4,00,000 இப்போ இங்க வந்து 2 lakhs 2 lakhs into 180 divided by 120. புரியுதா தேவ்? தேவ் நல்லா பாத்துக்கோங்கண்ணா. கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட்ல இட் இஸ் ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ். இதுக்கு தான் இதுன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லி தரேன். இது வந்து ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவ். எஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிபி ஆமா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆயிட மாட்டீங்கல்ல. கரண்ட் பர்ச்சேசிங் ஜெனரல் ஜிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி ஜெனரல் பி பர்ச்சேசிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஜிபி க்ளூ வச்சே சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா பாருங்க. ஜெனரலா க்ளூ வச்சு இப்ப ஜிபி ஜிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜெனரலுக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் யூஸ் பண்ணுவீங்க. ஜெனரலா பர்ச்சேசிங் பவர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது க்ளூ வச்சுக்கோங்க. ரைமிங்கா பேசுற மாதிரி. ஓகே. சோ நான் என்ன பண்ணேன் 3 lakhs அப்போ 4,60,000 minus 3 lakhs எவ்வளவு 1,60,000 அப்போ அதே மாதிரி தான் தேவ் 2,13,000ல 2 lakhs அப்படின்னா எனக்கு வந்து 2016ல 3 lakhsனா அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 lakh இதான் ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின். புரியுதா? ம். தேவ் இப்போ இன்னைக்கு நான் வாங்குறேன் தேவ் 2040ல நான் விக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இன்னைக்கு நான் வாங்குறேன் கண்ணா 2040ல நான் விக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆம், ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியே நான் விக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வாங்குற விலை வந்து 10 கோடி. அப்ப நான் விக்கிறது வந்து 100 கோடின்னு வச்சுக்கோங்க 2040ல. சாதாரணமா ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 90 crore. அதையே நான் இப்ப கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட்ல ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 200 இருக்கு. ஓகே. 200 ஜெனரல் பிரைசிங்கோட க்ளோசிங் ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் க்ளோசிங் 200. நான் வாங்கின இன்னைக்கியோட ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 120ன்னு வச்சுக்கோங்க கண்ணா. இப்போ என்னோட கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தடோட ரியலைஸ்டு ஹோல்டிங் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க.
என்னப்பா? ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின் எவ்வளோன்னு கேட்குறான். இது வந்து உங்களோட அட்ஜஸ்டட் ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் இல்லக்கண்ணா. அட்ஜஸ்டட் சிபிபி. கரெக்ட்டா? ஆ. ஆ கரெக்ட். அவ்வளோதான். இது 2 மார்க்ஸ்ல வருது தேவ். உங்களுக்கு. சூப்பர் தேவ். இந்த சம் பாருங்க தேவ். Goods were purchased 1 lakh. 80% of them were sold. ஆ 1 லாக்குக்கு இது பண்ணியிருக்காங்க தேவ். 80% தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வந்து வென்ட் அப் பை 20%. ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வென்ட் அப் பை 15%. தேவ் குயிக்கா சொல்லுங்க கண்ணா. சிசிஏ மெத்தடுக்கு ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கணுமா? ஸ்பெசிஃபிக் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கணுமா? குட். சிபிபி மெத்தடுக்கு வெரி குட். இப்போ இந்த சம் பாருங்க கண்ணா. 40 நான் 1 லாக் 20 மைனஸ் 80 நான் 80% தானே அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதனால காஸ்ட்டுக்கும் 80% தான் எடுத்துக்கணும். நீங்க எந்த ப்ரப்போர்ஷன்ல சேல் எடுத்துக்கிறீங்களோ அதே ப்ரப்போர்ஷன் தான் காஸ்ட் எடுத்துக்கணும். டு என்ஷூர் லைக் டு லைக் மேட்சிங். சரியா தேவ்? இல்லக்கண்ணா செல்லிங் பிரைஸ் 1 லாக் 20க்கு வித்திருக்காங்க இல்லக்கண்ணா. ஆனா எவ்வளோ இது 1 லாக் 20ன்றது அந்த 80% ஆஃப் கூட்ஸ தான் வித்திருக்காங்க. சோ அப்ப நீங்க எப்ப என்ன பண்ணணும்? 1,20,000ன்றது 80% ஆஃப் கூட்ஸ் தான் வித்திருக்காங்கன்னா, அப்ப அதோட காஸ்ட் பிரைஸும் 80% ஆஃப் தி காஸ்ட் பிரைஸ் தானே எடுத்துக்கணும் கால்குலேஷன். அதுதான் சொல்றேன். 1,20,000 மைனஸ் இதான் லைக் டு லைக் மேட்சிங் சொல்லுவாங்க. லைக் டு லைக் மேட்சிங் கிரைட்டீரியா. சோ 40,000 சிம்பிளா முடிஞ்சிடுச்சா? இவனுக்கு வாங்க. நம்ப கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தடா? அவன் வந்து ஆ ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸ்ல 80,000 இன்டூ 120/100 புரிஞ்சுதா அது? அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து 24,000 வரும். இப்போ கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட் எப்படி வரும்? அவன் என்ன சொல்றான்? ஆம், இண்டெக்ஸ் மூவ்ட் பை 15%. அப்ப அதேதான். 80,000 இன்டு 115/100 92,000. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து 3மே கேட்டிருக்காங்க தேவ். ம். ஆப்பரேட்டிங் கெயின் தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். இதுதான் தேவ். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். அதுதான். இங்க போனீங்களே, இங்க பண்ணீங்களே. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இந்த 2,60,000 இருக்குல்ல, இதான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ரியலைஸ்ட் கெயினோ கண்டுபிடிச்சிட்டோம். அன்ரியலைஸ்டு கெயின் எப்படி கண்டுபிடிப்போம்? அன்ரியலைஸ்டு கெயின் கெஸ் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? கேக்குது இப்ப கேக்குது கண்ணா. ம். சொல்றோம். ம். என்னப்பா? எதுக்கு கண்ணா? ஓப்பனிங் 100 தான். ஆமாமா. பெர்சன்டேஜ்னாலே 100 தான் கண்ணா.
வந்துச்சா? வெரி குட். சூப்பர். அவ்வளோதான் தி. வெரி குட். ஸோ அப்படியே அப்பா ஷேர் எப்படி போட்டிருக்காரு? எனக்கு ஷேர் போட்ட ஃபார்மேட்டு ஷேர் போட்ட ஃபார்மேட் ஸ்டேஷன் அக்கௌண்ட். இது கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டா? எதுல தேவ்? இன்ஃப்ளேஷன்லயா? ஒரு நிமிஷம் தேவ். குயிக்கா எனக்கு அந்த டைட்டில் சொன்னோனே புரியல. ஒரே நிமிஷம் கண்ணா. இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்ட மாதிரி தான் இருக்கு தேவ். பார்க்கலாம் ஒரு நிமிஷம் தேவ். தேவ் எனக்கு இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்ஸ் இங்க டாக்குமெண்ட்ல வரமாட்டேங்குது தேவ் எதுவுமே. தெரியாது. ஓ தேவ். தேவ் உங்ககிட்ட அந்த இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங் சார் போட்டது இருக்கா தேவ்? பாக்குறீங்களா? எனக்கு எங்கேயுமே வரமாட்டேங்குது தேவ். தேவ் இது எல்லாமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ன தேவ். தியரி இல்லாம உங்களுக்கு ஓரளவுக்கு. தேவ் உங்களோட இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங் சார் போட்டது பாருங்களேன் கண்ணா. எனக்கு அந்த எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓகே. ம். 'ஆவரேஜ் ஷேர் கேபிட்டல்'. தேவ் இது இந்த சம்மா? இந்த சம் மாரி இல்லையே கண்ணா. ஓ நெறைய அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓ சரி சரி. 17th sum. 8th sum. 17th sum. 7th sum. ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்லாம் காணோமே. 28th சம்மா? 23rd சம்? 23rd சம்லாம் போட்டோமா?
எனக்கு நீங்க அமிச்சது வந்து இல்ல நீங்க எனக்கு அமிச்ச சம்ஸ்ல நான் போட்டேன் எல்லாமே 12 13. ஆமா 13 சம்ஸ் வரைக்கும் அமிச்சிங்கக்கா. நான் 30 சம்ஸ் போட்டேன். 13 சம்ஸ் அமிச்சிங்க. அந்த டைம்ல அதெல்லாம் போட்டு காமிச்சேன். 13 அந்த இதுலேருந்து எக்ஸசைசஸ்லேருந்து 1லேருந்து 13 வரைக்கும் மேம் அப்படின்னு சொன்னீங்க. அது எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ம். இது என்னது 25லாம் இருக்கு. இது என்னது 25 இருக்கு. டியூ டு சப்ளை புக் டெட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கே. கீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? தேவ் இந்த சம்பளம் போடவே இல்லையே தேவ் நம்ம. இந்த மாதிரி ஒரு சம்பளம் நான் வந்து 13 சம்ஸ் வரைக்கும் தான் நீங்க மார்க் பண்ணீங்க. ம். ஆமா. இங்கிலீஷ். ம். ஓ. கீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் அன்னி தேதிக்கு எதுவுமே எனக்கு அனுப்பலையே கண்ணா. 13 சம் வரைக்கும் சொன்னீங்க. அது மட்டும் போட்டேன். இப்ப இதெல்லாம் பார்க்கணுமா? ஓகே. பட் ஆனா உங்களுக்கு போர்ஷன்ஸ்ல எது வரைக்கும் இருக்கு? கீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கா? ஆ. இந்த சம்ஸ்லாமா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படியா? ஓகே. தேவ் ஆனா இப்போ நம்ப ஒரு அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் ஒட்டி வரும்போது, ஒரு சார் சொன்னாரு ஃபார்மேட் ஃபார்மேட்ல போட்டா தான் மார்க் குடுப்பேன்னு சொன்னார்ல. அது ஃபர்ஸ்ட் செம் எங்க அதுன்னு கேட்கிறேன். அது அந்த ஃபர்ஸ்ட் செம் மட்டும் அனுப்பிச்சு விடுங்களேன். ஆனா அந்த ஃபார்மேட் வந்து ஓகே அது ஈஸி தான். பட் அதாவது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கான்னா அந்த ஃபார்மேட் இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு மார்க் வரணும்னா அந்தபடி தான் பண்ணியாகணும். ஆமா. இன்னைக்கு கால் வேற எங்கேயோ இடிச்சுன்ட்டேன் தேவ். அது வேற ஒரே வலி தேவ் எனக்கு. எங்க இடிச்சுனேனே எனக்கே தெரியல. திடீர்னு பார்த்தா காலு தத்தி தத்தி நடக்கிறேன். பாருங்க. இல்லன்னா சார் என்ன மெத்தட்? சார் ஆனா ஒரு மெத்தட் போட்டாரு எனக்கு தெரியும். இல்லஸ்ட்ரேஷன் 1 இருக்கு தேவ் ஒரு நிமிஷம். தேவ். இல்லஸ்ட்ரேஷன் 1 வாங்களேன். நீங்க கஷ்டம்லாம் படாதீங்க தேவ். இல்லஸ்ட்ரேஷன் 1 ஃபார்மேட் தான் சார் ஒரு நோட்ல போட்டாரு. அதேதாங்கண்ணா. சார் என்ன போட்டாருன்னு சொல்றேன் பாருங்க. ஹெச்சிஏ, சிசிஏ, சிபிபி எல்லாம் தனித்தனியா காலம் போட்டுக்கோங்க. அப்புறம் கரண்ட் காஸ்ட் 15.20 என் புக்ல. ஆ அதாங்கண்ணா. இப்ப நீங்க வந்து ஆ, ஆ, ஆ. இந்த மாதிரி தான் தேவ் நீங்க போடணும். இது எப்படி வரும்னா தேவ், ஒண்ணுல தேவ் இப்ப நான் தனியா எடுத்து போடுறேன்ல தேவ் கால்குலேஷன். அத நீங்க வந்து டேப்லர் காலமா ஹெச்சிஏ, சிசிஏ, சிபிபி தனியா எடுத்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கரண்ட் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஹெச்சிஏ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல தேவ். உங்களுக்கு டைரக்டா வந்து செல்லிங் பிரைஸ் இருக்கும். அப்புறம் வந்து டைரக்டா வந்து
காஸ்ட் பிரைஸ் இருக்கு. 50 லேக்ஸ் காஸ்ட் பிரைஸ். இருங்க தேவி ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் தேவி. சாய்மா, சாய்மா, சாய், சாய், செல்லம், செல்லம், மொபைல் இது மட்டும் போட்டோ எடு. இது மட்டும் போட்டோ எடுங்கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் பண்ணு. தேவண்ணாக்கு. இந்த இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன் மட்டும் போட்டோ. தேவ் தேவ் இந்த சம் பாருங்க கண்ணா. இப்போ நீங்க எப்படி தெரியுமா போடணும் அத? HCA CCA CPPன்னு போட்டுக்கோங்க தேவ். தேவ் தேவ் ஒரே நிமிஷம், சாரி தேவ், ஒரே நிமிஷம், சாரி சாரி, ஒரே நிமிஷம் தேவ். ஹலோ, ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, 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 சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, 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 சொல்லுங்க. ஹலோ, ஹலோ. வந்துட்டே இருந்தேன்.
இதுல ம், இந்த ஃபார்மேட் சொல்லி தரேன் தேவ் ஒரு நிமிஷம். இப்ப வந்து HCA, CCC, CPP போட்டுக்கோங்க தேவ். ஓகே. இங்க வந்து 3 மெத்தட் மேல போட்டுக்கோங்க. லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணது 50 லேக், 50 லேக், 50 லேக்ஸ். ஆ. ஆனா HCAல வந்து உங்களுக்கு 50 லேக்ஸ் தான். ஓகேவா? இது மாறாது. பட் உங்களுக்கு CCAல என்ன மாறும்னா, CCA is basically on the based on a specific price index. அதனால இந்த 50 lakhs into 420 by 200 105 lakhs. CPAன்றது வந்து 50 lakhs into 180 divided by 100 வந்து 90 lakhs. ஓகேவா? So 50 lakhs 180 lakhs மைனஸ் பண்ணானா 130 lakhs ஆப்பரேட்டிங் கெயின். ஓகேவா? இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 75 lakhs. இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 90 lakhs. ஓகேவா தேவ்? ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின்க்கு வந்து அதாவது என்னோட ஆ, நான் சொல்லிக் குடுத்த ஸ்டெப்ஸ வொர்க்கிங்காவும், இத மெயின் ஃபார்மேட்டாவும் நீங்க போட்டீங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். புரியுதா உங்களுக்கு? சரி நீங்க டைரக்ட்டாவே போட்டுருங்க. ஆனா கரெக்ட்டா போட்டுருங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு இது? ஆ. டோட்டல் கெயினா? டோட்டல் கெயின்ன்றது 75 லாக்ஸ் பிளஸ் 55 லாக்ஸ் கண்ணா. அத ஆட் பண்ணணும். 90 லாக்ஸ் பிளஸ் 40 லாக்ஸ் 130 லாக்ஸ். புரியுதா? குட். இல்லஸ்ட்ரேஷன் 2வா? அதான் பார்க்குறேன் தேவ். இல்லஸ்ட்ரேஷன் 2. தேவ் இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து சேல்ஸ் பிளஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆப்பரேட்டிங் கெயின்ஸ். தேவ் ஒரே ஒரு நிமிஷம் தேவ். அதாவது இது மட்டும் லாக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் தேவ். ஒரே நிமிஷம் கண்ணா. சாரி தேவ். இன்டரப்ட் ஆயிட்டே. இந்த செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2 கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அந்த இதுலேருந்து வரும் தேவ். சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆப்பரேட்டிங் கெயின். அதே மாதிரி ரியலைஸ்ட் இன்கம் அன்ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அந்த மாதிரி எடுத்து. பட் அதே கான்செப்ட் தான். இல்ல இல்ல ரியலைஸ் இது இல்லஸ்ட்ரேஷன் 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, 1ல வந்து வெறும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு வித்திருக்கான், ரியலைஸ்டு கெயின் பண்ண அப்படின்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2ல என்ன சொல்றான்னா, 4 ட்ரக் சேல் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து மோர் ஃப்ரம் அ இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் இது மோர் ஃப்ரம் அ சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சேல் வாங்கியிருக்கான். சேல் 4 6 ட்ரக் வாங்கியிருக்கான் தேவ். ட்ரக் டீலர் வந்து அக்வைர்ட் 6 ட்ரக்ஸ். கரெக்ட்டா? ஆனா அவன் 6 ட்ரக் வாங்கி 4 ட்ரக் வந்து சேல் பண்ணியிருக்கான். அதுல வந்து அட் அன் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் 3 லட்சம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 12 லட்சம். ஆனா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வந்து 8 லட்சம். எப்படி? அவன் வெறும்னா 4 ட்ரக் தான் எடுத்துப்பாரு. இதோ 4 ட்ரக்னா என்ன? ஒரு ட்ரக்கோட விலை 2 லட்சம். 4 ட்ரக்கோட விலை 8 லட்சம். கரெக்ட்டா? ம். ஸோ, சேல்ஸ் வந்து டோட்டலா 12 லட்சம். 6 அ அக்வைர்ட் 6 ட்ரக்ஸ். இது காஸ்ட் வந்து 2 லட்சம் ஒரு ட்ரக்குக்கு. During the year sold 4 trucks at an average. இல்ல, இல்ல. கேப்பிட்டல் 12 லட்சம் கண்ணா. ஓகேவா? அவன் வாங்கினது வந்து 6 2 12 லட்சம். அந்த மொத்த 12 லட்சத்தையே ட்ரக் வாங்குறதுல மொத்தமா எடுத்துட்டான். ஓகே. அப்ப காஸ்ட் பிரைஸ் 12 லட்சம். சேல் பிரைஸ் எவ்ளோ? 12 லட்சம் இன்டு 4. அதுவும் வந்து 4 ட்ரக் தானே சேல் பண்ணியிருக்கான்ல. அப்ப அதாவது 4 இன்டு 3 லட்சம் 12 லட்சம். ஸோ சேல்ஸ் 4லாம் எடுத்திருக்கிறதுனால காஸ்ட்டும் 4க்கு தான் எடுத்துக்கணும். அப்ப 4 இன்டு 2 8 லட்சம்.
சோ 12,00,000 மைனஸ் புரியலையா? காஸ்ட் 8,00,000. அப்ப சேல்ஸ்ல 12, காஸ்ட் 8ன்னா லாபம் எவ்வளோ? 4,00,000. ஹெச்சிஏ பொறுத்தவரைக்கும் ஹோல்டிங் கெயின், அன்ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா? அப்படியே போட்டுறணும். அப்படியே போட்டுருவோம் நம்ப. சிசிஏ என்ன? 12,00,000. இது வந்து சிசிஏ வந்து ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸா? ஸ்பெசிபிக் பிரைஸ் இண்டெக்ஸா? எவ்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? ஜெனரல் பிரைஸ் 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வென்ட் அப் பை 10%ன்னு சொல்றோம். அப்போ 12% அப்டின்னா இன்டூ ஆ ஆ 12% சாரி எவ்வளோ சொன்னா? 10%ஆ? அப்ப 110 டிவைடட் பை 100 போடணும். அது வரும். சிபிபிக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சிபிபிக்கு வந்து தேவ் இது போட்டு காமிக்கிறேன் தேவ். ஒரு நிமிஷம் இருங்க. தேவ் ஒரு நிமிஷம் தேவ். ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறேன் தேவ். டல்லா பிரைட்டாவே வர மாட்டேங்குது தேவ். கரெக்ட்டா வந்திருக்கான்னு சொல்லுங்க தேவ். இல்ல நான் ரீசெண்ட் பண்றேன். தேவ் கரெக்ட்டா கிளியரா தெரியுதா கண்ணா அது? உங்ககிட்ட புக் இருக்குல்ல, அதனால ப்ராப்ளம் இல்ல. சரி. ஓகே. நான் இது போடுறேன் பாருங்க தேவ். ஆனா, அ இப்போ இந்த மாரி டேபுலர் காலம்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வொர்க் அவுட் பண்ற மாரி இருக்கும். நீங்க எது ஈஸியா ஃபீல் பண்றீங்க? நீங்க வொர்க்கிங் எது ஈஸியா ஃபீல் பண்றீங்க? டேபுலர் காலம்னா இதுவா? நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட டைப்பா? சரி. அப்ப நீங்க அப்ப போட ஆரம்பிங்க. நானும் போடுறேன். ஆ ஆனா புக்ல இருக்கிற மெத்தட் தான் டைம் சேவிங் தேவ். என்னோடது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு வொர்க்கிங்.
illustration illustration 2 தானே இது? சோ HCA புரிஞ்சிருச்சு இல்ல தேவ் உங்களுக்கு? HCA நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து CCA போட்டு காமிக்கிறேன். CCA ல வந்து சேல் பிரைஸ் வந்து 4 ட்ரக்கு 12 லட்சம் பிளஸ் காஸ்ட் பிரைஸ். ஆக்சுவலா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4 ட்ரக்குக்குன்னா 8 லட்சமா? அப்ப 8 லட்சம் இன்டூ நீங்களே போடுங்கண்ணா. நீங்களே போடுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒண்ணுமே இல்ல, ரெண்டுமே சேம் தான் கண்ணா. அவங்க அப்படி போட்டிருக்காங்க ஷோயிங் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட். நீங்க கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டடே போடலாம், இல்ல ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட்னே போடலாம். லாபம் தானே தேவ், எண்ட் ஆஃப் த டே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கம்பேரிட்டிவ்னா என்ன அர்த்தம்? HCA மெத்தட், CCA மெத்தட், CPV மெத்தட் மூணுத்தையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? ஆஹ் 3 மெத்தடோட ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாமே ஒண்ணுதான். சரியா? எந்த ஹெட்டிங் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா So, 12 லட்சம் mm, 3 lakh is 3 lakh into 4. Okay. எங்க மிஸ்மேட்ச் ஆகுது நம்மளுக்கு. Cost. Ten percentage 8 lakh 80, so 3 lakh 20,000. இது இந்த மெத்தடுக்கு வந்துச்சு, சிபிபி மெத்தடுக்கு வந்துச்சு. சிபி
சிசிஏ மெத்தடுக்கு வந்து எவ்வளவு சொல்றோம்? ரீப்ளேஸ்மெண்ட் டீலர் இது வந்து 2,40,000 ரீப்ளேஸ்மெண்ட் டீலர் ஆஃப் த ட்ரக் ஆஸ் ஆன் இது வந்து 2,40,000 சொல்றான். அப்போ 12 lakhs புரியுதா தேவ்? ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் தான் அந்த பெர்சன்டேஜா கொடுக்காம அமௌண்ட்டா கொடுத்துட்டாங்க கண்ணா. இந்த 2,40,000 கொடுத்துருக்காங்களே. ஸோ 2,40,000 இன்ட்டு 4 ஒரு இதோடது வந்து அப்பனா 9,60,000. அப்ப இதையும் மைனஸ் ஆ ஆமா ஓப்பனிங் எப்பவுமே சேம் தான் கண்ணா. இங்க பாருங்க, இதுலயே எப்பவுமே ஓப்பனிங் சேம் தானே. ஓப்பனிங் எல்லாத்துக்குமே 4,60,000 4,60,000 4,60,000. ஆ என்னப்பா? ஆமா ஓப்பனிங் இண்டெக்ஸ் இங்க சேம் தானே. ஆ, இங்க 120. ஆமா அதாவது உங்களுக்கு ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தானாக்கா நீங்க 120 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லனா நீங்க 100 தான் எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட்க்கு 100 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? ஓப்பனிங் அப்பதான் க்ளோசிங் வந்து 110 கிடைக்கும். இங்க நம்பரே குடுத்துட்டான் 2,40,000 குடுத்துட்டான். அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 2,40,000 இன்டு 4 போட்டா எவ்வளோ? 9,60,000. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 2,40,000 அவ்வளவுதான். புரியுதா தேவ்க்கு? அப்ப 2,40,000 2,40,000 கிடைக்கிறது இல்ல தேவ். அப்ப ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயின் எவ்வளவு வரும் சொல்லுங்க பண்ணா? சிபிபி மெத்தட்ல சொல்லுங்க ரியலைஸ்டு எவ்வளவு? எதுல? ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயினா? 1,60,000 80 புரிஞ்சுதா? எப்படி எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? சூப்பர். அன்ரியலைஸ்டு கெயின் ரிமைனிங் ஓகேவா? சூப்பர். இதுலயே பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் தெரியுமா தேவ்? அதே கேஷ், ஸ்டாக், டோட்டல் அசெட்ஸ் எடுத்துக்கோங்க. கேபிட்டல் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 16 lakhs. இங்க என்ன பண்ணணும்னா சிசிஏ மெத்தட்ல என்ன பண்ணணும்னா அசெட் சைடு உங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது. கேபிட்டல் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கல்ல, ரியலைஸ்டு ஹோல்டிங் கெயினும் அன்ரியலைஸ்டு ஹோல்டிங் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா தேவ்? சிபிபி மெத்தட்லயும் அந்த மாதிரி. ஓகே நம்ம போட்ட சம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இருங்க. தேர்ட் ஒன் அதே மாதிரி தான். ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் டேய் ஃபோர்த் கொஸ்டின் படிங்க கண்ணா. யூ ஆர் required to compute the ஆ ஆ ஃபோர்த் கொஸ்டின் படிங்க படிச்சு பாருங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் கண்ணா. நீ ஒரே நிமிஷம் நீ பெல் அடிக்கிறாங்க கண்ணா. ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க கண்ணா. புரியுதா பாருங்க. ஞாபகம் வருதா பாருங்க.
சொல்லுங்க தேவ். ஞாபகம் வருதா கண்ணா இது? சூப்பர். அம்மா கிளாஸ் போயிருக்காம்மா. நான் கிளாஸ்ல இருக்கேன். சோ, ஓப்பனிங் ஐட்டம்ஸ்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இப்ப டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் இயருக்கு வந்து க்ளோசிங் இண்டெக்ஸ் பை ஆவரேஜ் வரும். ஓகேவா? அப்புறம் கன்வர்ஷன் ஃபேக்டர் ஃபார் மிஷினரிக்கு எது வருங்கண்ணா? ஆ, ஆ, சூப்பர். அப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அதே மாதிரி 200 டிவைட் பை 160. ஓகேவா தேவ்? சூப்பர் தேவ். தேவ் இது 2 மார்க்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆ தேவ் இதுக்கு தான் தேவ் நம்ம வந்து இது நான் சொல்லி தரேன் தேவ். Had net monetary assets and monetary liability of 80,000 and 90,000. ஞாபகம் வச்சுக்கோங்க. மானிட்டரி அசர்ட்டும் மானிட்டரி லயபிலிட்டியும், அதாவது இது 80, அது 90 throughout the year. During the year, the general price level as shown by the wholesale price index has gone up by 100 to 120. இந்த இயர்ல வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100ல இருந்து 120க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜம்ப். ஓகேவா? யூ ஆர் ரெக்வயர்ட் டு அஸ்டேன் தி நெட் மானிட்டரி கெயின் ஆர் லாஸ் ஃபார் தி ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ். என்னால பாத்துக்கோங்க கண்ணா. இப்ப வந்து அசெட் கொடுத்திருக்காங்க, லயபிலிட்டி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சிட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். சோ ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு 120 மைனஸ் பேஸ் வேல்யூ 100 டிவைடட் பை 100. ஓகேவா தேவ்? ஸ்டெப் 1. அப்ப எவ்வளவு வரும்? 120 மைனஸ் 100 20 25 20% வரும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் நம்பர் 2 வந்து அசர்ட் ஜாஸ்தியா இருக்கா லியாபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கா தேவ்? ஆ, அப்போ ஆ, okay. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் மானிட்டரி லாஸ் எவ்வளவுனா 10,000. ஓகேவா தேவ்? ஸ்டெப் நம்பர் 3. நெட் மானிட்டரி நல்லா பாத்துக்கோங்க தேவ். நெட் மானிட்டரி லயபிலிட்டின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அது வந்து இன்ஃப்ளேஷன்ல கெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெட் மானிட்டரி அசர்ட் சிச்சுவேஷன்னா இன்ஃப்ளேஷன்ல லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதாவது மானிட்டரி லயபிலிட்டி நெட் மானிட்டரி லயபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க தேவ். ஓகேவா? நெட் மானிட்டரி லயபிலிட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் there is a gain during inflation அர்த்தம். அது ஆ, நான் அது வந்து அந்த இது மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு. ஆ, கரெக்ட். சோ கெயின் டியூரிங் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளவுன்னா 10,000ல 20%. ஸோ 2,000. ஸ்டெப் 1 ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸ்டெப் 2 வந்து மானிட்டரி லயபிலிட்டியா, அதாவது மானிட்டரி லயபிலிட்டி கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கா
இல்ல மானிட்டரி அசெட் கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கான்னு பாருங்க. மானிட்டரியில இப்படிதான் கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கு. எக்ஸஸ் ஆஃப் 10,000 கரெக்டா அது? எக்ஸஸ் ஆஃப் 10,000 எக்ஸஸ் ஆஃப் liability situation. அப்போ it results in gain during inflation which is 2,000. 2 marksல வரும் தேவி இது. 2,000. என்னென்ன தேவ்? சொல்லுங்க சொல்லுங்க. ம். ஓ! அந்த மாதிரி சொல்றீங்களா? போட்டு பார்க்கலாமா? ம். 12,000 தேவி. அதாவது ஒரே இதுக்கே எடுத்துட்டு வரீங்க. கரெக்ட்டா? அதாவது யூ ஆர் அலைனிங் அப் டூ 2020க்கே 2த்தையும் எடுத்துட்டு வரீங்க. ம். ம். இல்ல நீங்க சொல்ற எனக்கு பாயிண்ட் புரியுது. ம். ஆனா அசெட் ஓட இது வேற, லயபிலிட்டியோட இது வேற. த்ரூஅவுட் த இயர். இல்ல எனக்கு உங்க பாயிண்ட் புரியுது. இல்ல அது ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். ப்ராபப்ளி நானு உங்க சார் கிட்ட வேணா கேட்கிறேன் தேவ். எனக்கு அது இது நீங்க சொன்னதுக்கு ஏன் அது இல்லன்றது சொல்ல தெரியல எனக்கு. The point which you told is valid. கேக்குற பாயிண்ட் வேலிட். பட் ஆனா அதுக்கு ஆன்சர் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. நான் வேணா கேட்டு சொல்றேன் கண்ணா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் நம்பர் 1 ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சுக்கோங்க கண்ணா. நியூ மைனஸ் ஓல்ட் டிவைட் பை 100%. அப்புறம் லயபிலிட்டி வந்து கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கா, அசெட் எவ்வளவு, அப்ப லயபிலிட்டி எவ்வளவு எக்ஸஸா இருக்குன்னு பாருங்க. So when liability is excess is result in then there is no gain during inflation ஆயிருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளவுன்னா 10,000 into 20%. பட் உங்க கொஸ்டின் ரொம்ப வேலிட். நான் கேட்டு சொல்றேன் தேவ். ஸ்டார்ட் பண்ணலாமா கண்ணா? ஓகே தேவ், இதுல வந்து calculate the net monetary result of A limited. கேஷ், புக் டெட்ஸ், கிரெடிட்டார்ஸ், லோனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா தேவ்? ஓகே தேவ். தேவ் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இதுல கரண்ட் அசெட்ஸ் எதெல்லாம் கண்ணா? இதுல எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கரண்ட் அசெட்ஸ் அப்போ டோட்டல் என்ன? 120 30 நோ 25,000 35,000 கரெக்டா அது? அதை எடுத்து எழுதிக்கோ. அடுத்தது, அதாவது நான் இப்ப சொல்லி தருது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைக்ரோ லெவல்ல சொல்லி தரேன் தேவ். இதுல நீங்க எங்கேயாவது இன்சர்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் கண்ணா. ஓகே, அப்புறம் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டியோட டோட்டல் என்ன கண்ணா? 35,000 40,000 கரெக்டா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2 சேஞ்சஸ் இன் பிரைஸ் லெவல். அவன் என்ன சொல்றான்னா, டிசம்பர் எண்ட்ல 300 இருக்கு, ஓப்பனிங் வந்து 200, ஆவரேஜ் வந்து 240. இப்ப சேஞ்ச் இன் பிரைஸ் லெவல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். ஓகேவா? அதோட பெர்சன்டேஜ் பார்ப்போம்னா 50% சேஞ்ச் இன் பிரைஸ் லெவல். ஸ்டெப் நம்பர் 3 அதான் க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங், அதான் 50%. என்னெல்லாம் ரூல்ஸ் டு ரிமெம்பர்னா, நெட் liability ஜாஸ்தியா இருந்ததுன்னா இட் இஸ் a gain during inflation. அசெட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இட்ஸ் a gain during, சாரி, லாஸ் during inflation. இதுதான் வந்து ஒரு ரூல். இப்போ நீங்க நல்லா பாத்துக்கோங்க.
செம்ம பொருளியா? இன்னும் செம்மே இல்ல. இங்க போட்டுருக்கேன். சாரி. அசட்ஸ், லயபிலிட்டி. ஆ. அ ம். இங்க பாருங்க கண்ணா. ஓகேவா? அசட்ஸ் எழுதிட்டோம். லேப்டி எழுதிட்டோம். இங்க வந்து ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து எவ்ளோ? க்ளோசிங் இண்டெக்ஸ் எவ்ளோ? 2 300 பை 200 கண்ணா. ஓகே. 300 பை 200. ஆவரேஜ் வந்து 300 பை 240. க்ளோசிங் 300 பை 3. அது கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டெப் நம்பர் 3 என்ன தெரியுமா கண்ணா? ஓப்பனிங் மானிட்டரி லியாபிலிட்டி. இப்ப நீங்க பாருங்க தேவ். 2013க்கும் 1313க்கும் ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி பாருங்களேன். கிரெடிட்டர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கானா? டிக்ரீஸ் ஆயிருக்கானா? கிரெடிட்டர்ஸ் வந்து 35,000. இங்க வந்து 40,000. அப்ப 5,000 இன்கிரீஸ் ஆயிருக்கான்ல தேவ். அப்போ ஓப்பனிங் வந்து 35,000 தேவ். 35,000 இன்டூ ஆ இன்னொரு தடவை சொல்லட்டுமா? சரி, சரி, சரி. ஓகே. இது ஓப்பனிங் லியாபிலிட்டி கண்ணா. ஓகே. ஓப்பனிங் இன்டூ 1.5 அது கண்டுபிடிச்சுக்கோங்க. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த க்ளோசிங்க்கு ஈக்குவலண்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இன்கிரீஸ் எவ்வளோ? 35,000க்கும் 40,000க்கு இன்கிரீஸ் 5,000. அந்த இன்கிரீஸ்க்கு ஆவரேஜ் 5,000 into 1.25 6,250. க்ளோசிங் என்ன? 40,000. So 40,000 into 1 வந்து இது. அப்போ 52,500 பிளஸ் 6,250 பிளஸ் 40,000. இங்க பாருங்களேன். This, this minus this. 18,000. ஓகேவா அது? இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னது? அசெட் பாருங்க கண்ணா. ஓப்பனிங் என்ன? 25,000. So 25,000 into 1.5 37,500. இதுக்கு இன்க்ரீஸா 10,000. So 10,000 into 1.25 12,500. க்ளோசிங் என்ன? 35,000. So இதுக்கு என்ன? அதே மாதிரி. This க்ளோசிங் into அந்த க்ளோசிங்கோட கரெக்ஷன் ஃபேக்டர். there is அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர். இல்ல ஓப்பனிங் பிளஸ் இன்க்ரீஸ் மைனஸ் க்ளோசிங். ஓப்பனிங் பிளஸ் இன்க்ரீஸ் மைனஸ் க்ளோசிங். ஓப்பனிங் பிளஸ் இன்க்ரீஸ் மைனஸ் க்ளோசிங். ஸோ உங்க ரெண்டுமே சேர்த்து 15,000 இது வருதாக்கண்ணா. இப்ப இதையும் இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 3,750 வந்துடும். ஓகேவா? அதுதான் அதுதான் வந்து உங்களுக்கு இங்க சொல்றாங்கல்ல 3,750 தான் நெட் கெயின் ஆன் மானிட்டரி ஐட்டம்ஸ். ஏன் நெட் கெயின்? பிகாஸ் இங்க லயபிலிட்டி வந்து டாமினேட் பண்றது. அதனால நெட் கெயின் ஆன் மானிட்டரி அசெட்ஸ். புரியுதா அது? என்னப்பா? பிம்பு சம்மா எக்ஸசைஸா? ஒன்னொன்னா போலாமா அது? நம்ம ஒரு ஒரு சம்மா போலாமா? 6 7ல இருந்து நம்ம ஜம்ப் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் சொல்லி தரேன். ஓ, ப்ரீவியஸ் சம் சொல்றீங்களா? கெயின் ஆர் லாஸ் ஆன் மானிட்டரி. நம்ம இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோங்கண்ணா. இங்க கேஷ் புக் டெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அங்க ஒரே நம்பரா கொடுத்திருக்காங்க. அசெட்னு சொல்லிருக்காங்க. இதே மெத்தட் தான். இங்க வந்து இந்த இன்க்ரீஸ்ன்ற கான்செப்ட் இல்லாததுனால நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்கல.
ஓப்பனிங்கும் க்ளோசிங் தான் எடுத்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபிஃப்த் சம் உங்களுக்கு இதே மெத்தட்லயே ஒர்க் அவுட் பண்ணுமா? பண்ணிடலாம். இப்போ வந்து இது ரெண்டும் கிடையாதா? இது ரெண்டும் கிடையாது இல்லையா? என்ன அசர்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 80,000. அவ்வளவுதான், ஒரே வேல்யூ தான். இங்க க்ளோசிங் ஓப்பனிங்ன்ற கான்செப்டே இல்ல. இல்ல, அது லயபிலிட்டிக்குமா? ம். லயபிலிட்டி தான் 90. ம். Respectively throughout the year 2015. ம். த்ரூஅவுட் த இயர் கண்ணா அது. ஓப்பனிங்கும் சொல்ல முடியல, க்ளோசிங்கும் சொல்ல முடியல. அந்த ஃபுல் இயரோடது வருது. அப்பனா இது என்ன ஆகும்னா, இப்போ கன்வர்ஷன் ஃபேக்டர்ல 120 by 120 இது 0. இது வந்து 120 by 100. ஓகே. 80, 90. ஆ, ஒரே நிமிஷம் கண்ணா. இது தேவ், இதுயா? இங்கயா? இங்கயா? ஓகே. ஆ. ம். இப்ப இங்க 18 minus 16 2000 அது சொல்ல வரீங்களா? இருங்க கண்ணா, இதே மாதிரியே போடலாம் இருங்க. ஓப்பனிங் கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 80,000 இன்டூ 1.2வா? ஆனா இது த்ரூ அவுட் த இயர்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கிடையாது. த்ரூ அவுட் த இயர்னா ஓப்பனிங் இருக்காது. ஓகே. 80,000 இன்டூ 1.2ன்றது 96,000. இது வராது, இது வராது. லயபிலிட்டி எவ்வளோ? 90,000ஆ? 90,000 இன்டூ 1.2. எங்க போட்டிருக்கேன்? ஓப்பனிங் மானிட்டரி இங்கயா? இல்ல, நீங்க ஓப்பனிங் மானிட்டரி லேப்டே கன்சிடர் பண்ணிக்கோங்க மேம்னு சொன்னீங்களே, அதனால ஐம் கோயிங் பை யுவர் அசம்ஷன். நீங்க சொன்னீங்களா கண்ணா, இது ஓப்பனிங்கா எடுத்துக்கோங்க மேம்ன்ட்டு. அசர்ட் 80. ஓ சாரி சாரி, 90 90 கரெக்ட். 90,000 into 1.2. 0 வருதா? பார்க்கலாம், அதுக்காச்சும் நம்மளுக்காச்சும். 80,000 into 1.
2 96,000 இவன் கிடையாது, கிடையாது. அப்புறமா இது நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். செக் பண்ணி சொல்றேன் கண்ணா. இல்ல உங்களோட தாட் ப்ராசஸ் புரியுது. ஒரே ஃபார்மேட் தானே எல்லாத்துக்கும் அலைன் ஆகுதுன்றீங்க. கரெக்ட் தான். ஒரே ஒரு நிமிஷம் தேவ். ஒரு நிமிஷம் நான் யோசிக்கிறேன். Through the year. தேவ் இந்த மீன் டைம் இந்த 6th சம் நீங்களே போடுங்க. இல்ல 7th சம் போட்டு பாருங்க. 7th சம் நீங்களே போடுங்க. அதுக்குள்ள இது யோசிக்கிறேன். என்னப்பா? அதுதான் யோசிக்கிறேன். டியூரிங் இப்ப ஆவரேஜ்னா அதுக்கு ஆவரேஜ் இது குடுக்கவே இல்லையே. இண்டெக்ஸ் நம்பர். Into 1.2 into 2.2 இது வந்து closing 80,000 into 1 80,000 வந்து 18,000 தேவ் வந்துச்சு கண்ணா. தேவ் இது ஓப்பனிங் லைபிலிட்டி இல்ல கண்ணா 90,000. ஸோ 90,000 தேவ் பாக்குறீங்களா? 90,000 into 1.2 வந்து 1,08,000 வரும்ண்ணா. ஆவரேஜ் இன்க்ரீஸ் எதுவும் இல்ல. க்ளோசிங் எவ்வளோ நம்மளுக்கு? 90,000 into 1 கரெக்டா? க்ளோசிங் இந்த சம்ல ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஒண்ணுதான் இல்ல தேவ் கரெக்டா?
சிக்ஸ்த் சம்ல வந்து ஓப்பனிங் வேற க்ளோசிங் வேற. ஓப்பனிங் வேற ஓப்பனிங் வேற அமௌண்ட், க்ளோசிங் வேற அமௌண்ட். பட் இந்த சம்ல ஓப்பனிங் ஒரே அமௌண்ட், க்ளோசிங் ஓப்பனிங்க்கு அந்த க்ளோசிங் டிவைட் பை ஓப்பனிங் போட்டிருக்கோம். க்ளோசிங்க்கு க்ளோசிங் அந்த 1 கன்வர்ஷன் ஃபேக்டர் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப 90,000 1,08,000 90,000 வந்து 18,000 வருதா? இதுக்கு பாருங்க 80,000 into 1.2 96,000 minus 80,000 வந்து 16,000 வருதா? ஸோ 18,000 minus 6,000 2,000 வந்துச்சு. ஓகேவா தேவ்? புரிகிறதா தேவ்? சூப்பர். போடுங்க. 7th சம் வருதா கண்ணா? போடுங்க, போடுங்க. சூப்பரா போடுவீங்க. போடுங்க. நல்லா யோசிக்க வைக்கிறீங்க தேவ் என்ன. தேங்க் யூ. ஆ உங்களுக்கா? சரி, சரி.
வந்துச்சா கண்ணா? Very good. Gain on monetary liabilities, 6,000. Gain on monetary liabilities வந்து 26,000 போட்டிருக்காங்களே. ம். 26,000. இது 20,000. கரெக்டா? 19,400. சூப்பர், சூப்பர் தேவ். சூப்பர், சூப்பர். கிளாப் தட்டுறேன் தேவ். வெரி குட் தேவ். தேவ் இது கண்டிப்பா இந்த சம் வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. தேவ் நான் சாப்பிட்டுட்டு வரட்டுமா தேவ்? ரொம்ப பசிக்குது தேவ். உங்களுக்கு டயர்டா இருக்குல்ல ரொம்ப? சரி தேவ், அப்ப நாளைக்கு மார்னிங் பாத்துக்கலாமா? ஓகேவா உங்களுக்கு? நம்ம மார்னிங் 9 o'clock உட்காந்துக்கலாம். நாளைக்கு தானே தி டே தேவ் நம்மளுக்கு. தேவ் நாளைக்கு காத்தால எக்ஸாமா மத்தியானம் எக்ஸாமா? காத்தால. ஓகே தேவ். அப்ப நாளைக்கு காத்தால 9 மணிக்கெல்லாம் உட்காந்துக்கலாம் தேவ். ஓகேவா தேவ்? தேவ் நீங்க அந்த 9th சம்மும் அந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். 9th சம்மும் 10th சம்மும் பாத்துக்கிறீங்களா? நான் நீங்களே போட்டீங்க தேவ் அன்னைக்கு. இந்த ஃபைல் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன் கண்ணா. இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் மத்த சம்ஸ் நீங்க ஒரு கியரிங் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கா தேவ்? ஒரு வாட்டி பார்க்கணும்னா நான் காத்தால சொல்லி தரேன். கேட்டுக்கோங்க கண்ணா. ஆனா ஹானஸ்ட்டா சொல்லட்டுமா தேவ்? இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் நார்மலா மத்த காலேஜ்லாம் தியரி மட்டும் தான் கேட்கறாங்க. பட் குட் ஆக்சுவலா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது நல்லது. பட் ரொம்ப டீடைல்டா ஆக்சுவலா போறது வந்து எவ்வளவு தூரம் வேல்யூ அடிஷன் மட்டும் கேட்டுக்கோங்கண்ணா. சரி. சரி தேவ், நம்ம நாளைக்கு 9 மணிக்கு உட்காந்துக்கலாம். இந்த இது மட்டும் நீங்க இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் இந்த 13 சம்ஸ் வரைக்கும் பாத்துறீங்களா? இந்த 13 வரைக்கும். 13 வரைக்கும் பாத்துருங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. நான் திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். நாளைக்கு உட்கார்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம் தேவ். அந்த சம்ஸ்லாம் ஓகேவா? தேவ் எங்க இருக்காரு? இதோ இருக்கு.
இங்க தான் சேவ் பண்ணேன். Wait, please save பண்ணிட்டேன். Documents. ஐயோ. தேவ் நான் எங்க சேவ் பண்ணேன் தேவ்? இப்பதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தா கூட சொல்லுங்க தேவ் நாளைக்கு. தேவ் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட் எல்லாமே பார்த்துட்டோம்ல கண்ணா. இப்ப நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சலாம் சரியா? ப்ளீஸ் கோ த்ரூ தி all the sums in inflation accounting tomorrow class at 9 a.m. ஓகே தேவ். தேவ் நாளைக்கு நீங்க தான் தேவ் ப்ரெடாமினண்டா வேற யாருக்கும் கிளாஸ் இது பண்ணல தேவ். நீங்க மட்டும் தான். நம்ம உட்காந்துக்கலாம் தேவ். நாளைக்கு சூப்பரா உட்காந்து செம்மையா பண்ணலாம். தேங்க்யூ so மச் தேவ். தேவ் இன்னைக்கு இல்ல தேவ் நடுவுல எல்லாம் நான் 2 நிமிஷத்துல போயிட்டு வந்தேனே. மொத்தமா 1 hour 40 minutes-ஆ? 1 hour 30 minutes போட்டுக்கிறேன்னா? இப்படி இப்படி போயிட்டு வந்தது. தேங்க்யூ தேவ். பை கண்ணா. தேவ் நீங்க வந்து டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நைட்டு. கொஞ்சம் ஏற்கனவே அந்த இன்சூரன்ஸ் அக்கவுண்ட் ஃபார்மேட், பேலன்ஸ் ஷீட், ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடி கம்பெனிஸ், அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெபிசிட் அந்த ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1, லிக்விடேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிறீங்களா கண்ணா நைட்டு? ஓகே தேவ். தேங்க்யூ தேவ். பை கண்ணா. தேங்க்யூ. பை பை.